முக்கியமா மறுபடியும் உங்க கூட்டணி அமைப்புகள் வந்தா டிடிவி தினகரன் இணைப்பு நீங்க கிட்டத்தட்ட 89 ஜார்ஜே இணைப்பு அப்படிங்கிற லெவல்ல அதனுடைய இதை நீங்க பாக்குறீங்க. அந்த அளவிற்கு டிடிவி தினகரனுடைய இணைப்பு என்பது இந்த கூட்டணிக்கு இம்பாக்ட் தருமா? எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் ஹையர் இம்பாக்ட் இருக்குன்னு மதிப்பிடுறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் மதிப்புக்குரிய டிடிவி அவர்கள் வாங்கின ஓட்டு அந்த ஏடிஎம்கே வாங்கின ஓட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 தொகுதிகளில் ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் 1-1-2ங்கிறது தான். ஏன் இன்னைக்கு திமுக காங்கிரஸை விட மாட்டேங்கிறது? மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழிவே டெல்லியில் போய் ராகுல் காந்தி அவளை பார்த்து பேசுறாங்க. கூட்டணியில் தானே இருக்கிறாங்க, ஏன் பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கூட்டணி வேணும் அப்படிங்கிறது தான். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யாரும் தனியாக நிற்கிறதுக்கு தயார் இல்லை. தனித்தனியாக நின்னா அவங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் 1-1-2 அரித்மெட்டிக் கால்குலேஷன் அந்த அடிப்படையில் நிச்சயமாக டிடிவியாக இருக்கட்டும், நீதி கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி, எல்லா கட்சியுமே. திருமதி சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்குவாங்க, இது மாதிரி நிறைய ஹேசியங்களா தான் இருக்கு. இது வரைக்கும் கான்கிரீட்டா ஒரு விஷயம் வரல. ஒருவேளை அப்படி ஒரு தனி கட்சி தொடங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, அது பத்தி நான் இப்ப எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவங்க கட்சி தொடங்கின பிறகு வேணா சொல்றேன். இல்ல, அப்படி ஒருவேளை தொடங்கும் பட்சத்தில் ஒரு யூனிஃபைடு அப்போசிஷன், ஒன்றுபட்ட எதிர்கட்சி அப்படிங்கறதுல தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு உறுதியா இருக்கு? ஒரு கட்சியை கூட விட்டுறக்கூடாது, ஒரு ஒரு ஒன்றுபட்ட எதிர்ப்பு அணி அப்படிங்கறது கொண்டு வரணுங்கிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட அட்வைஸாக இருந்ததாகவும் நாம படிக்கிறோம். அப்படி இந்த யூனிஃபைடு அப்போசிஷன்ல ஒருவேளை சசிகலாக்கு வாய்ப்பு இருக்குமா? அது அவங்க கட்சி தொடங்கின பிறகு தான் அவங்களுக்கு குறித்து சொல்ல முடியும்.